வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. 23 டேட்டில் வந்து சொல்லியிருந்தோம். 24க்கான ஸ்கிரிப்ட் சொல்லியிருந்தோம். அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, வோல்டாஸ், ஆர்பிஎல் பேங்க், இந்த 4 ஸ்கிரிப்ட் சொல்லியிருந்தோம். இதில் வந்து பார்த்தோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஆர்பிஎல் பேங்க் இது எதுவுமே நம்ம லெவலுக்கு எபோ லெவலோ பிலோ லெவலோ கிளியராக ட்ரேட் ஆகலை. ஸோ அதனால் வந்து நம்ம அதில் எதுவும் என்ட்ரி இல்லை. வோல்டாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பை எபோ சொல்லியிருந்தோம். இந்த லெவல் கிளியரான டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்தோன்னா 16,800 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ மண்டே ட்ரேடிங்க்கான ஸ்கிரிப்ட் பார்த்தோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பல்ராம் சின், ஜிஎன்எஃப்சி இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் பார்க்கலாம். அதில் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோட R1 R2 லெவல் வந்து 23,156லேருந்து 23,270 வரையும் இருக்குது. S1 S2 லெவல் பார்த்தோன்னா 22,862, 22,801. மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃப்ரைடே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைட்வேஸில் தான் முடிஞ்சிருக்கு. பெரிய மூவிங் எதுவும் கொடுக்கல. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் டேயில் வந்து நல்லாவே ஒரு புல்லிஷ் வியூவில் க்ளோசிங் நடந்திருக்கு. இதே டே சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளியரான பிரேக் அவுட்டில் இருக்குது. அதாவது ப்ரீவியஸாக இருக்க ஹை எல்லாமே பிரேக் பண்ணி தான் க்ளோசிங் வச்சுருக்கு. அதே மாதிரி ஃப்ரைடே மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இறக்கமும் இல்லை ஏற்றமும் இல்லை. ஸோ அதே ரேஞ்சில் க்ளோசிங் நடந்திருக்கு. இது இன்னுமே ஓவரால் புல்லிஷ் வியூவில் தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து இறங்குனா அப்படின்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் 0.50 வரலையும் வரலாம். ஸோ அந்த ரேஞ்ச் வரணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். உடனே நம்ம இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ கொஞ்சம் மேலே போயிட்டு தான் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த பை பொசிஷனல் பை எங்கே வந்து எடுக்கலாம்னா 22,500 வந்து பொசிஷனல் பைக்கான இடம். ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு பொசிஷனல் பை எடுத்துக்கலாம். இன்ட்ராடே லெவலுக்கு பார்த்தோம் அப்படின்னா R1 R2 ரேஞ்ச் போச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் S1 S2 ரேஞ்ச் வந்ததுன்னா பையிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட R1 R2 லெவல் பார்த்தோம் அப்படின்னா 49,310, 49,348. S1 S2 லெவல் வந்து 48,693, 48,570. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து மிடில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. அதாவது S1 லெவலுக்கும் R1 லெவலுக்கும் மிடில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் S1 லெவல் வந்தது அப்படின்னா ஒரு பைக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை பிரேக் ஆகி போயிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோன்னா இன்னும் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணலை. இந்த ரேலி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 49,600 வரலையும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரேஞ்ச் வந்தாலும் ஒரு ரெசன்ஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ இது வரலையும் வருதுங்க பார்ப்போம். அதே சமயம் இது வந்து ஓவரால் புல்லிஷ் வியூவில் தான் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல்ராம் சின் வந்து பை எபோ 392க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 405 வரலையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பல்ராம் சின் க்ளோசிங் டைமில் லாஸ்ட்டு வந்து ஒரு 15 மினிட்ஸில் நல்ல பையிங் நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்தோன்னா பொசிஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டே சார்ட் வியூவில் வந்து அதாவது டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங்கோட ஹையை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் ஜோன் வந்து நமக்கு 373. ஸோ அந்த ஜோனில் இருந்தால் ஒரு பையிங் மூவ் ஆகிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் பையிங்கில் தான் போயிருக்கு. மேலே வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாக இருக்க ஹை வரலையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து ப்ரீவியஸாக இருக்க 405க்கு மேலே ஒரு க்ளோசிங் வச்சதுன்னா ஒரு பொசிஷனல் பையிங் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்ட்ராடேக்கான லெவல் பார்த்தோம் அப்படின்னா பை எபோவ் 392, அதாவது ப்ரீவியஸ் டேயோட ஹைக்கு மேலே பிரேக் பண்ணையில் பை பண்ணோம் அப்படின்னாலே போதும் 405 வரை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜிஎன்எஃப்சி செல் பிலோ 654க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 646 வரையும் டார்கெட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் நமக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சப்போர்ட் ஜோனில் இருந்து ஆல்ரெடி வந்து ஒரு மூவிங் கொடுத்துட்டாங்க. மேலே போயிட்டு ஒரு புல்லிஷ் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு எகைன் வந்து ப்ரீவியஸ் இருக்க லோவே பிரேக் பண்ணி க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா பாட்டமில் வந்து க்ளோசிங் வந்து பிலோ லெவலில் இருக்குது. இதே நம்ம டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா டே சார்ட் வியூவில் வந்து நமக்கு பொசிஷனில் வந்து ஒரு செல்லிங் வியூவில் தான் இருக்குது. அதாவது ப்ரீவியஸாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்து செல்லிங், திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்துட்டு திரும்ப எகெயின் செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாக இருக்க லோவில் 630 வரலையுமே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நமக்கு இன்ட்ராடே லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 646 வந்தாலே நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா 4 ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கோம். 4 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸை சொல்லியிருப்போம். ஸ்டாப்லெஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. We are not a SEBI registered technical analyst. நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ என்ட்ரில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.